நேத்து வந்து சாண்ட்ரா பண்ண தப்புக்கள் எல்லாம் விஜய் சார் வந்து ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதுவே பெரிய ரோஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சாஃப்ட்டா தான் கேட்டிருப்பாரு. ஏன்னா, அந்த ஆபாச குறியீடு மேட்டர்ல பார்வதியா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஜெயிலுக்கு போன மேட்டர்ல திவ்யாவா இருக்கட்டும், ரொம்ப கடுமையா பேசியிருப்பாரு அவங்க 2 பேத்துக்கிட்டயும். ஆனா, அந்த மாதிரி அவர் வந்து சாண்ட்ராவ வந்து சத்தியமா டீல் பண்ணல. அவர் ரொம்ப ஸ்வீட்டா ஐ மீன் எவ்வளோ சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ண முடியுமோ, அவ்வளோ சாஃப்ட்டா தான் சொல்லியிருக்காரு. அதையும் ஏம்மா ஏம்மா இப்படி அழுதுட்டே இருக்கீங்களேம்மா, இப்படி தான் சொல்லியிருக்காரு. 24 மணி நேரமும் அழுதுட்டே இருந்தா ஒரு ஒய்ஃபை ஹஸ்பண்ட் தான் வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து கொஞ்ச மாட்டாங்க. ஆனால் பிரஜன் என்ன மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காருன்னா, ஏன் இப்படி வந்து சாண்ட்ராவை எல்லாரும் ப்ளேம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு சாண்ட்ராவை இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அவருக்கு சாண்ட்ராவை இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு போட்டிருந்தா பிரச்சனை கிடையாது, அது அவரோட பர்சனல். பட் சாண்ட்ராவை எல்லாரும் இப்படி ப்ளேம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எபிசோடுக்கு போட்டது வந்து கண்டிப்பாக விஜேஎஸை சொல்கிறது அது வந்து அவருக்கு தேவையில்லாத விஷயம். ஆல்ரெடி இவர் விஜேஎஸ் கூட மோதி தான் அவர் ஒரு தப்பான ட்ராக்குள்ளே போனார். அல்லாமல் ஃபுல் சென்சியாரிட்டியோட சூப்பராக பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் வார்த்தைகள் விட்டாலுமே மற்றபடி நல்லா பண்ணிட்டு இருந்தார். அதுலேருந்து அந்த ட்ராக் மாதிரி அவர் போனதே அவர் விஜய் சேதுபதி சார் கிட்ட மோதினது தான். இப்போ எகெயின் வெளியில் போய்ட்டும் அதே வேலையை தான் அவர் பண்ணுறாரு. சாண்ட்ரா பண்ணுற தப்பு இதுதான் வந்து எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு மோடில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பண்ணுற தப்பையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதர் சைடு மட்டுமே ப்ளேம் பண்ணும்போது அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் சாண்ட்ராவை எல்லோரும் ப்ளேம் பண்ணுறாங்க? சாண்ட்ரா ஒருத்தரால் அத்தனை பேர் வெளியே வந்து தூங்கியிருக்காங்க. அண்ட் சாண்ட்ரா ஆல்வேஸ் அழுதுட்ருக்காங்க. சாண்ட்ரா நிறைய பொய்யா ஃப்ரேம் பண்ணுறாங்க, எல்லாரை பற்றியும் இல்லாத விஷயங்களை சொல்கிறாங்க, நிறைய பொய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஹோஸ்ட்டாக அவர் கேட்டு தான் ஆகணும். அவர் கேட்கலைன்னா அவரை நம்ம கேட்போம்ல, இப்போ அவர் கேட்டு தானே ஆகணும் நமக்காக. அதுதான் அவர் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப அக்லி மூவாக நான் பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.